நம்ம ஏன் வேலை செய்கிறோம் எப்பயாவது நம்ம யோசிச்சிருக்கிறோமா? இல்லை நம்ம ஏன் வேலைக்கு போகிறோம் எப்பயாவது யோசிக்கிறோமா? நம்ம கிறிஸ்தவங்களாக இருந்துக்கிட்டு கடவுள் நமக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்காருன்னா ஆக்சுவலாக அது வேலை இடம் இல்லை, அது ஒரு ஊழியம் செய்யக்கூடிய இடம். அப்படின்னு சொன்னால் கடவுள் நம்மளுக்கு ஒரு ஊழியத்தை அந்த இடத்துல போய் நம்ம பாஸ் கிட்டேயோ நம்ம கூட வேலை செய்கிறவங்ககிட்டயோ அங்கே நம்ம இயேசுவை வெளிப்படுத்துகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு வேலைக்கு போகிறேன், அந்த இடத்துல ஜோசப் வேலைக்கு போகல, இயேசுவே வேலைக்கு போனால் எப்படி இருக்கிறோம், அவர் எப்படி ஃபீல் பண்ண வைப்பார் அவங்களுடைய பாஸையும் கூட வேலை செய்கிறவங்களையும், அவங்க எல்லாருமே இயேசு எப்படி பார்ப்பாங்க, அப்படி தான் உங்களையும் பார்க்குறாங்க. அப்போ கிறிஸ்தவர்கள், அப்போது நம்மளை பார்த்து ஜனங்க சொல்லணும் இவங்க இயேசுனுடைய பிள்ளைகள். அப்போ நீ வேலைக்கு நீ போல, வேலைக்கு இயேசு போயிட்டுருக்காரு. அப்போ இயேசு என்ன செய்வார் தான் நீ செய்யணும், இயேசு என்ன பேசுவார் அது பேசணும், இயேசு என்ன சொல்வார் தான் நீ சொல்லணும். இன்றைக்கி ரொம்ப பேர் வேலைக்கு ஏன் போகிறாங்கன்னா பணத்தை சம்பாதிக்கிறதுக்கும் வாழ்க்கையில் செட்டில் ஆகிடலாம் நினைக்கிறாங்க. பணம் மாத்திரம் வாழ்க்கை இல்லை, பதவி மாத்திரம் வாழ்க்கையில் இல்லை, வேலை மாத்திரம் வாழ்க்கை இல்லை. நம்ம கிறிஸ்தவர்கள் முதலாவதாக, அப்புறம் தான் வேலைக்காரர்கள். காட் பிளஸ் யூ.